உங்கள் விஜய். ஏங்க எத்தனை மணிக்கு ட்ரெயின்? தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்லை டைம் ஆயிடுச்சேன்னு கேட்டேன். நாங்க பாத்துக்கிறோம். இன்டர்வியூவில் கட்டிக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இத பாரு, சும்மா புடவை எடுத்து வச்சியா ஜாக்கெட் எடுத்து வச்சியான்னு நீ கேட்டா உனக்கு என் மேல அக்கறை இருக்கிறதா நான் நம்புவேன். நீ நினைக்காத. ஏங்க எனக்கு மட்டும் வரணும்ன்ற ஆசை இல்லையா என்ன? வரணும்னு ஆசை இருக்கு தோசை இருக்குன்னுலாம் நீ பேசாத. வரதா இருந்தா நீ வந்திருக்கணும். நீ வரல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இனி நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். ஓயோயோ, இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டா நீங்க வருத்தப்படுறீங்கன்னு நாங்க நம்பணுமாக்கோம். இல்லைங்க நிஜமாவே நான். கிளம்புறப்ப மூட் அவுட் பண்ணாத, புரியுதா? சரிங்க, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, போறதுன்னு ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தொலைங்கிறியா? ஐயோ இல்லைங்க, நீங்க கிளம்புறதுக்கு வண்டி ஏதாவது வேணுமாண்டு. அடடடட, என்ன அக்கறை! மாமா டாக்ஸி கூப்பிட்டு தான் போயிருக்காரு, நான் போய்க்கிறேன். சரிங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் கூட வந்து உங்களை ஏற்றி விட்டு வந்துடுறேன். பாரு, நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்த அவ்வளவுதான். இந்த இன்டர்வியூ வேணா ஒண்ணு வேணான்னு திரும்பி வந்துருவேன். ஏங்க எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? ஏண்டா, எங்களுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு போக தெரியாதா? வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வரிசை கட்டி நின்றுப்பாங்க. உன்ன மாதிரி இப்படி எல்லாம் மொக்கையா காரணம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் டிராவல், ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போலான்னு யோசிச்சேன். ஏதாச்சும் இருந்தா தானே. சும்மா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிறது. இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைக்கிறப்போ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு காரணம் சொல்ல வேண்டியது. முழிக்கிறத பாரு, வர கோத்துக்கு அப்படியே கண்ணை நோண்டிடுவேன். இல்லைங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றேன். எதுக்கு? வாட்டர் பாட்டிலும் மேகசீனும் வாங்கிக்கிறதுக்கா? அதெல்லாம் வாங்கிக்க எனக்கே தெரியும். இப்ப இவன் வேலையை பார்ப்போ. ரேவதி, மாமா ஃபோன் பண்ணாரு, வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காராம், நீ ரெடியான்னு கேட்டாரு. ரேவதி, மறக்காம நீ டெல்லியில இருந்து வரும்போது தடியங்க ஸ்வீட் வாங்கிட்டு வரியா? சுடிதார்லாம் ரோட்ல கொட்டி கிடக்குமாமே, ஒரு 4 அள்ளி பையில சொருவிக்க. வாங்கிட்டு வரேன்க்கா. கிழமை எப்படியோ நம்மள வெளியே சுடிதார் போட விட மாட்டாரு. ரூம்ல போட்டுக்கிட்டு தாசில்தார் அசத்திட வேண்டியதா. ஆமா, அங்க ஏதோ பாலிகா பஜார்னு இருக்காமே, அங்கதான் 500 ரூபாய்க்கு சின்னதா டிவி கிடைக்குமா, 300 ரூபாய்க்கு மொபைல் போன் கிடைக்குமாமே. மலிவா இருந்தா 1-2 வாங்கி பையில போட்டுக்கோ. சரிக்கா. அப்புறம் முக்கியமா ரோஸ் பவுடர்கள், கண்மைகள், லிப்ஸ்டிக்குகள் எல்லாத்துலயும் 2 வாங்கி பையில போட்டுக்கோ. அவ்வளவுதானா இல்ல உங்க லிஸ்ட் இன்னும் இருக்கா? ஓ, வாங்கிக்கிறேன். இங்க பாரு, மறி குழந்தை வாசமா பார்த்து வாங்கு. சரி. கொழுந்தனாரே, நீங்களும் கூட போயிட்டு வரலாம்ல? அண்ணே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே பத்திட்டு ஏறிது, நீங்க வேற அதில் எண்ணெயை ஊத்தாதீங்க. அதுக்கு இல்ல, டெல்லி அறியாத ஊரு, தெரியாத ஆளுங்க. போறப்ப பிணக்கமா போனாலும்
வரும்போது இணக்கமா வரலாம்ல. இதோ வண்டி வந்துருச்சு. வண்டியை திருப்பி நிப்பாடு. ஓகே சார். ரேவதி வாமா, டைம் ஆச்சுமா, கிளம்பு. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட, என்னம்மா இது? நல்லா இருமா. சுபத்ரா, மாமா. கொஞ்சம் திருநீர் எடுத்துட்டு வா. சுபத்ரா, வர மாமா. கொஞ்சம் சீக்கிரம் வா. தைரியமா போயிட்டு வாமா. வெற்றி உனக்கு தான். வாமா. போயிட்டு வாமா. சரிங்க மாமா. சக்தி, ஐயா, நீ ஊருக்கு தான் போகல, ஸ்டேஷன் வரைக்காவது போய் வழி அனுப்பிட்டு வாயேன். இல்லைங்க, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. அடனி என்ன வேலையா போப்பா. அவ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறா. சக்தி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ரேவதி, நான் வேணா ஸ்டேஷன் வரையும் வரட்டுமா? வேணாம் மாமா. வீட்ல இருக்கிற யாராவது வந்தா அதுக்கப்புறம். ஆமாமா, சரி போயிட்டு வாமா. ஹாப்பி ஜேர்னி. வரேன் மாமா. பாய் மாமா. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள, இந்த திவ்யா இருக்கால, அவ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அதானே? அட்ட பாவி, ஒரு செகண்ட் கூட நிமிந்து பார்க்கல, ஃபைலே புரட்டிக்கிட்டு இருந்த. அவ உன்னே தான் பார்க்கறான்னு அக்யூரேட்டா சொல்ற. அவ அன்னையிலேருந்து இப்படி தானே பார்த்துட்டு இருக்கா. என்னையில இருந்து? என் டைவர்ஸ் கேஸ் அவளுக்கு தெரிஞ்சதில்ல, அன்னையிலேருந்து. ஏண்டா, டைவர்ஸ் ஆக போற நீயே சந்தோஷமா இருக்க, அவ எதுக்கிட்ட கலங்கின கண்ணோட உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா? அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும். மாப்ள, இத்தனை நாள் ஒரு ஆங்கிரி பேர்டை உன்னை அட்டாக் பண்ண அலைஞ்சவ ஒரு மகாத்மா காந்தியா, மதர் தெரசாவா, இயேசுவா, புத்தரா கண்ணிலேயே கருணையும் இறக்கத்தையும் கலந்து காட்டுறாளே, அது ஏன்? பாசத்தையும் பரிவையும் பார்வையிலே படையல் வைக்கிறாளே, அது ஏன்? திடீர்னு ஏன் இப்படி மாறணும்? இதுக்கு காரணம் என்ன? சொல்லு மாப்ள, சொல்லு. உன்ன மாதிரி லூசுங்க எப்பப்ப எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? லூசா? சரி, அதை விடு. மாப்பிள்ள ஒருவேளை எப்படி இருக்குமோ, அந்த பிள்ளைக்கு உன் மேல ஒரு தெரியும்டா. நீ அங்க சுத்தி இங்க சுத்தி இதுல தான் வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும். டேய், ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது சொல்லி வாங்கி கட்டிக்காத. மாப்பிள்ள கரடி. என்ன எல்லாரும் ஹாயா உட்காந்துருக்கீங்க? கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், அது வந்து தங்கராஜோட கேஸ் ஹிஸ்டரியை ப்ரிப்பேர் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு சார். காலையிலேயே ப்ராப்பரா ஃபைல் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸோட எஃப்ஐஆர் காப்பியை ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன கேக்குறானே புரியலையே. வாங்கிட்டு வந்துட்டாங்க சார். இந்தாங்க எஃப்ஐஆர் காப்பி.
டீடைல்ஸ் எல்லாம் மெயில் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டாங்க சார். நான் அவங்கள கேட்டேன். இதெல்லாம் அவங்க பண்ணாங்களா இல்ல நீ பண்ணியா? இல்ல சார், அவங்க தான் பண்ணாங்க. எனக்கு தெரியுங்கிறதால நான் சொன்னேன். சரி, ஒரு நிமிஷம் வாமா. நான் உன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு போய் ராமச்சந்திரன்ட்ட கொடுத்துட்டு வந்துரு. நல்ல வேலை மாப்பிள்ள, நம்ம வேலையெல்லாம் திவ்யாவே முடிச்சிருச்சு. இல்ல அந்த கரடி நம்ம மேல பாஞ்சு பராண்டி இருக்கும். மாப்பிள்ள, இல்ல நீ பண்ண வேண்டிய வேலையை உனக்காக திவ்யா பண்றானா, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட செருப்படி வாங்க போற. என்ன இது? டீ. அது தெரியுது, நான் கேட்டேனா? இல்ல, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதான். ஏங்க, நான் கூட காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு டீ இல்லையா? கீழே போய் கடையில குடிச்சிட்டு வா. கிரேட் இன்சல்ட். இந்தா. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, உனக்கு தான் கோல்டு. ஏய், சூடா டீ குடிச்சிட்டு விக்ஸ் தடவிக்கும், கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் இப்படி கோவப்படுற? உன் மேல இருக்கிற ஒரு அக்கறையில ஹெல்ப் பண்ண, இதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு அப்படி என்ன உனக்கு என் மேல அக்கறை? இத்தனை நாளா ஏதோ திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்ட மாதிரி முறைச்சிக்கிட்டு சுத்துன. இப்ப நான் யாரு, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே பரிதாபமா பாக்குற, அக்கறையா வந்து பேசுற. ஒருத்தர்கிட்ட எந்த நிபந்தனையும் இல்லாம அன்பு செலுத்துறது வேற. இது வரைக்கும் மனுஷனா கூட மதிக்காத ஒருத்தங்கிட்ட அவன் நிலைமை தெரிஞ்சதும் ஐயோ பாவன்னு பரிதாபப்பட்டு பேசுறது வேற. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் நீ எல்லாம் பரிதாபப்படுற அளவுக்கு என் நிலைமை ஒன்றும் கேவலமாயிடல. இனிமே இந்த பரிதாபமா பார்க்கறது, பாசமா பேசுறதுன்னு பக்கத்துல வந்த அவ்வளோதான். வாமா. மாமா, இது யார் வீடு? நம்ம வீடுதாம்மா. அப்படியா? ஐயா வாங்கய்யா, உள்ள வேலையா இருந்துட்டேன். வணக்கம். என்ன தர, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டை தர. வாங்கய்யா. வாமா. உள்ள வாமா. வாமா. வீடெல்லாம் பிடிச்சிருக்காமா? எதுக்கு மாமா? சொல்றமா, வா. வீடு எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆமா, இது யாரோட வீடு? என்னோட வீடுமா. ஆமாமா, இந்த முருகேசன் வாங்கின முதல் சொத்து இதுதான். உன் அத்தையை நான் இழுத்துட்டு ஓட்டேன்னு சொல்லி என்னை ஊரை விட்டே தள்ளி வச்சிட்டாங்கம்மா. அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்க, ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, கடை கண்ணில எந்த ஒரு பொருளும் தரமாட்டாங்க. அதை விட முக்கியமா
ஊருக்குள்ள ஒரு பயல் எனக்கு வீடு தரலம்மா. ஊருக்கு வெளியில குடிசை போட்டு தங்கியிருந்தோம். அப்ப என் மனசுக்குள்ள இருந்த வைராக்கியம் இந்த ஊருக்குள்ள ஒரு வீடு வாங்கணுன்றது. மாட்டை விட கேவலமா வேலை செஞ்சேன். வெளியூர்ல தான் வேலை தருவானுங்க. பட்னி கிடந்தேன். நாள் கிழமை எதுவும் ஞாபகம் இருக்காது. வேலை வேலை வேலை. வாயை கட்டி வயிற்றை கட்டி பணத்தை சேர்த்து இந்த வீட்டை கட்டணுமா. மாமா ஆமாம்மா, இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் உன் மாமாவோட ரத்தமும் வேர்வையும் இருக்கு. எப்படி மாமா இங்க வீடு கட்ட முடிஞ்சது? கஷ்டம்தான். இந்த நிலம் ஒரு பட்டாணிக்காரனுடையது. அவனுக்கு பண கஷ்டம். இந்த நிலத்தை விற்கணும்னு சொல்றப்ப அவன் ஒரு விலை சொன்னானுங்க. அன்னைக்கு இந்த ஊர்ல நிலத்துக்கு இருந்த விலையை விட 10 மடங்கு கொடுத்து நான் இந்த நிலத்தை வாங்கினேன். வீடு கட்ட ஒரு பயலும் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டானுங்க. போங்கடான்னு சொல்லிட்டு நானே கட்டின வீடு மாதிரி. பெரிய விஷயம் மாமா. இல்லம்மா, இதுவரைக்கும் இது சாதாரண வீடு தான். இந்த வீட்டை பெரிய விஷயமாக்க போறது உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஆண்டாளு, நீ ஆஸ்பத்திரி கட்ட போறன்னு சொன்னப்ப உடனே எனக்கு இந்த இடம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உனக்கு இந்த இடம் போதும் தானே? மாமா என்னம்மா? ஆண்டாள் ஆண்டாள், எழுந்திரிமா. கண்ணத்தோடமா, அழாதம்மா. என்னம்மா நீ? மாமா நிஜமாவே நீங்க? நான் என்ன விளையாட்டுக்கு சொன்னேன்னு பாத்தியா? இல்லம்மா, நிஜமா தான் சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு இந்த இடம் போதும்ல? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, பண்ணிடலாம். மேசை, நாற்காலி, பெட்டு எல்லாத்தையும் வாங்கு. காசு பணத்தை பத்தி யோசிக்காத, நல்லதா பண்ணுமா. முதல்ல கண்ணத்தோடமா. இங்க கண்ணீரோட வர்றவங்க வெளியே போறப்ப சந்தோஷத்தோட போகணும். அது ஒண்ணுதான் உன் மனசுல இருக்கணும். அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். காசு பணம் சம்பாதிச்சாச்சு, ஆனா அதை எதையும் போறப்ப கொண்டு போக முடியாது. போறப்ப கொண்டு போற மாதிரி புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுமா. அது ஒண்ணு போதும். வேற என்னம்மா வேணும்? வேற எதுவுமே வேண்டாம் மாமா. நீங்க மட்டும் எனக்கு எப்பவும் துணையா இருங்க, அது மட்டும் போதும். ஆமாம்மா, எனக்கு இனிமே வேற என்ன வேலை? வீட்டில் உட்காந்துக்கிட்டு படிச்ச பேப்பரையே எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப படிக்கிறது? ஆஸ்பத்திரி வேலை ஆரம்பிச்சது இங்க வந்துட வேண்டியதுதான். இந்த டோக்கன் கொடுக்குற வேலை என்கிட்ட கொடுத்துருமா, நான் பாத்துக்கிறேன். அந்த போன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு டாக்டர் அம்மா பிஸியா இருக்காங்க, டாக்டர் அம்மா சாயந்தரம் வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆமா ஆண்டாளு, நிஜமா தான் சொல்றேன். மாமாவுக்கு வேலை போட்டு கொடுமா. ஆமா மாமா, உங்களுக்கு வேலை இருக்கு. ஆனா இது சின்ன வேலை இல்ல, பெரிய வேலை தரேன். என்னம்மா அது? ஹாஸ்பிட்டலோட வரவு செலவு கணக்கு பாக்குற வேலை. அது கஷ்டமாச்சம்மா, நிறைய கூட்டல் கழித்தெல்லாம் இருக்குமே. இல்ல மாமா, வரவு செலவு இருந்தா தானே பிரச்சனை. நம்ம தான் தர்ம ஆஸ்பத்திரி நடத்த போறோமே. அதனால செலவு மட்டும்தான். அப்ப ஈஸி தாமா. மாமா, அதுக்காக காசு பணம் வச்சிருக்கிறவங்க யாரையுமே நான் விட்டு வைக்க போறது இல்ல. அவங்க கிட்ட மட்டும் 1க்கு 2 பில் போட்டு வாங்கிடுவோம். ஆமாமா ஆமாமா, கலெக்டர் யாராச்சும் வந்தா அவங்களுக்கெல்லாம் பெரிய பில்லு. ஆமா மாமா, அந்த வீட்ல யாரையுமே விட்டு வைக்க கூடாது. ஆண்டாளு, என்ன மாமா? சந்தோஷமா இருக்கீல்லம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. நிஜமா தான் சொல்றியா? ஆமா மாமா, இந்த நிமிஷம் என் கையில என்ன இருக்குன்றதுல சந்தோஷம் இல்ல மாமா. நாளைக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். அதுதான் பெரிய சந்தோஷம். இப்போ அந்த நம்பிக்கையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க மாமா. எனக்கு அதுவே போதும் மாமா. நீங்க தான் மாமா என் நம்பிக்கையே. கவலைப்படாதம்மா, உன் மனசை முழுசா போட்டு உன் வேலையை பாரு. போனவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க. உனக்கு எப்பவுமே மாமாவோட ஆதரவு இருக்கும். இப்ப இங்க ஆரம்பிப்போம், அப்புறம் இதையே பெரிய ஆஸ்பத்திரியா கட்டுவோம். சென்னையில இருக்கவங்க எல்லாம் இந்த சின்ன ஊரை தேடி வைத்தியத்துக்கு வரணும். இந்த ஊரே உன்னை சாமியா கொண்டாட போகுது பாரு. இந்த சாமிக்கு கோயில் கட்டின பூசாரியா எனக்கும் பெருமை வரப்போகுது.